2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4வது வசனத்தில் 2வது வரி. என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். யாரு? என் முன்னோர்கள் முதற்கொண்டு என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் தேவனை என்ன செய்தாங்கன்னா ஆராதித்தாங்க. தேவனை சொல்லுங்க. தேவனை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். தேவனை அவர்கள் ஆராதிக்கும் போது இந்த லாஸ்ட் வரைக்கும் வார்த்தை கேட்குதா? கேட்குது. ரைட். அவர்கள் தேவனை ஆராதித்து வரும்போது அவர்களுக்குள்ளே இருந்த மனசாட்சி என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சி. முன்னோர்கள் நமக்கு முன்னே இருந்தவர்கள். தேவனை ஆராதிக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு என்ன இருக்கணும்? சுத்த மனசாட்சி இருக்கணும். நாம் வீட்டில் புழங்குறோம்னு சொன்னால் பாத்திரங்கள்லேருந்து தரையை க்ளீன் பண்ணுறதுலேருந்து வஸ்திரத்துலேருந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறோம். எல்லாம் சுத்தம் பண்ணுறோம். ஆனால் தேவனுக்கு ஆராதனை செய்கிற சகோதரிகள் சகோதரிகள் மனசாட்சி எப்படி இருக்கணும்? சுத்த மனசாட்சியாக இருக்கணும். சுத்த மனசாட்சி. கிறிஸ்தவ உலகத்தில் சுத்தம் இருக்குது, சாத்தானுடைய உலகத்தில் அசுத்தம் இருக்கிறது. சாத்தானுடைய உலகத்தில் அசுத்தம் இருக்கு, கிறிஸ்துவின் உலகத்தில் சுத்தம் இருக்கிறது. இப்போ நமக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மை சிருஷ்டித்த தேவன் சுத்த மனசாட்சி உள்ளவர். அவருடைய பிள்ளைகளும் கூட மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்களையும் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் அவர்களை மாற்றணும். ஒன்று ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். உலகத்தில் நாம் படித்தாலும் வேலை செய்தாலும் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். ஒரு காலேஜ்னு சொன்னால் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. அந்த காலேஜ் முழுவதுக்கும் ஒரு பிரின்சிபால் சாரை நியமிக்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் அப்போ தான் அந்த நிர்வாகம் சரியாக போகும். ஒரு தலைமைக்கு கீழ் வாழ்கிறதுக்கும் ஒரு தலைமை இல்லாமல் வாழ்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நாம் சரீர வாழ்க்கை குடும்பத்தோடு வாழ்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை தெய்வத்தோடு வாழ்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வதற்கு தேவனுக்குடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறோமா அல்லது அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறோமா? அதை யோசிக்கணும். சிலர் பரிசுத்தத்துக்கு உட்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தெய்வத்தோடவே இருப்பாங்க. சிலர் இச்சைக்கு உட்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தெய்வத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. தெய்வத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க.
சிம்சோன்லாம் ஒரு பெரிய பலவான் தான். 20 வருஷம் இஸ்ரவேலில் நியாயாதிபதியாய் பணியாற்றினார். கடைசியில் எங்கேயோ ஒரு வழிபோக்கில் ஒரு திம்னாத்து ஸ்திரியை பார்த்ததுனால, அவருக்குள்ளே அந்த இச்சை வந்ததுனால, தேவனை விட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டார். இஸ்ரவேலின் தேசத்தை விட்டுட்டார். இஸ்ரவேலில் தான் ஒரு நியாயாதிபதியாக இருந்ததான அந்த ஸ்தானத்தையே விட்டுட்டு போயிட்டார். தேவனை பாடணும், செபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆராதிக்கணும்னு சொன்னால் சுத்த மனசாட்சியோடு தான் அதை நாம் செய்ய முடியும். குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம்னா 5 பேருக்கும் அந்த சுத்த மனசாட்சி இருக்கணும். அதை நம்ம உருவாக்கணும். அந்த மனசாட்சியை உருவாக்கணும். சிம்சோனு கூட தேவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான தூரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். யூதாசு தேவனோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். தேவனோடையே அப்போஸ்தலனாக இருந்தார். பிரசங்கமெல்லாம் பண்ணார். அந்த 30 காசு மேலே இச்சை வந்ததுனால ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க. அப்போ எதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது? இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இச்சைக்கு, அந்த இச்சையிலிருந்து விடுதலையாக்கப்படுறது தான் ரட்சிப்பு. ஒரு சொல்லுவோமா? சொல்லுங்கள். இச்சையிலிருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி டல்லாகும். சகோதரர்கள் ஆனாலும் சௌரிகள் ஆனாலும் அந்த இச்சையிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். தேவன் கண்டிப்பாக அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எப்படி அவர்கள் ஆராதித்தாங்களாம்? சுத்த மனசாட்சி. பேசுங்க பிரதர். சுத்த மனசாட்சியோடு கூட. அது நமக்கு அவசியம் வேணும். ஆண்டவரே, இந்த ஒரு பிறவி நான் எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு பிறவியில் மறுபிறவி தெய்வ பிறவியாக பிறந்திருக்கிறான். தேவனுக்கென்று பிள்ளையாக நான் பிறந்ததுனால எனக்குள்ளே எதை தாரும்? சுத்த மனசாட்சியை தாரும். ரோமரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ரோமர் 9:2, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக, நான் பொய் சொல்லுகிறது இல்லை. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சுத்த மனசாட்சியாக இருக்கணும். பொய் சொல்லாத மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். இடையில சமயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லிடக்கூடாது. இதைத்தான் பவுல் எழுதுகிறார். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கு. அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி உண்மை உள்ளவர்களாகவே இருக்கணும். அது மனுஷனுடைய பார்வையில் அல்ல, மனசாட்சியினுடைய பார்வையில் அல்ல, தெய்வத்தினுடைய பார்வையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உயிரே போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடணும். அப்புறம் விடுதலை ஆக்கிறது தேவனை பார்த்துக்குவார். நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக, ஒரு பொருளை பெறுவதற்காக,
ஒரு பிரச்சனைலேருந்து விடுதலை பெறுவதற்காக உண்மையை பேசித்தான் நம்ம ரிலீவ் ஆகணுமே தவிர தேவைக்காக என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பிசாசு பொய்யனும் அவன் பொய் சொல்லும்போது என்ன செய்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அது அறவே ஒழிக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் நான் பண்ணின தீர்மானம், உயிரே போனாலும் உண்மையை மட்டும் பேசி வாழவும், பொய் சொல்லாமல் கர்த்தருக்குள்ளே நான் உறுதியாக இருக்க அனுக்கிரகம் செய்யும். நான் போய் பேசுறதில்ல தீர்மானம் பண்ணுறேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் பிரதர்ஷனம் 10 வார்த்தைகள் பேசி 8 வார்த்தைகளில் பொய் 2 வார்த்தை உண்மைன்னு வாழ்கிறத விட 5 வார்த்தையை பேசி 5 வார்த்தையுமே உண்மையாக பேசிட்டு வாழ்றது உத்தமம் அவருடைய பார்வையில். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறான். நான் உண்மையை சொன்னேன் என்பதற்கு ஆவியானவருக்குள்ளே என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கு. மனசாட்சியும் சாட்சியாக இருக்கிறது. தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், தீத்து 1:15, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். வசந்த கவனிங்க. என்ன சில பேர் எடுக்காமலே இருக்கிறாங்க. வேதத்தை வேகமாக எடுத்து பழகணும், அதுதான் நல்லது. ஸ்தோத்திரம். வசனம் சொன்ன ஒரு நிமிஷத்தில் எடுத்துடணும், அந்த அளவுக்கு அதில் நம்ம ஸ்பீடாக எடுத்து பழகி இருக்கணும். தீத்து 1:15, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கு. சிலருடைய மனசாட்சி எப்படி இருக்குமா, அசுத்தமாக இருக்கு. சிலருடைய மனசாட்சி அசுத்தமாக இருக்கும். இந்த அசுத்தமான மனசாட்சியோடு தேவனை தேட முடியாது, பாட முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஏன்னா அந்த மனசாட்சிக்குள்ள என்ன இருக்குது, அசுத்தம் இருக்கு. அசுத்தம் இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு கரை பட்டுச்சுன்னா கலட்டி துவைச்சிடலாம். சரீரத்தில் ஒரு அழுக்கு இருக்குன்னா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். மனசாட்சி அசுத்தமாக இருக்குனாக்க வெளியில் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அவங்க தான் அவங்க மனசாட்சிக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை என்ன செய்யணும், வெளியேற்றணும். எதனால் அது அசுத்தமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பெருமையினாலையா, கோபத்தினாலையா, இச்சையினாலையா, பொருளாசையினாலையா, எதனால? சோதனம். இப்போ புத்தியும் அசுத்தம், மனசாட்சியும் அசுத்தம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அசுத்தமான குடும்பம் ஆயிருமா இல்லையா? அசுத்தமான வாழ்க்கையின் முதல் நாளும் ஆண்டவர் நமக்கு வேணும், வாழ்க்கையின் முடிவு நாளிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், வேணும். பரலோகத்தில் போகும்போது அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யணும், நமக்கு வேணும். இந்த சரீர வாழ்க்கை முடியும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். இப்போ அவருடைய காரியத்தை நம்ம கனப்படுத்தி செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய காரியத்தை, தேவனை கனப்படுத்தி தேவனுடைய காரியத்தை கனப்படுத்தி செய்யலாம், கனவீனப்படுத்தி செய்யலாம்.
எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு வேளை சொல்லுவோமா, சாலமோன் தேவனிடத்திலேயே நேரடியாக ஞானத்தை பெற்ற மனுஷன். தேவனுக்கு பெரிய ஆலயம் கட்டினவர். தாவீதின் மகன் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தேவனும் உட்கார வைத்தார், தாவீதும் உட்கார வைத்தார் சாலமோனை. ஒரு மரத்தை நட்டு வளர்த்து கனி சாப்பிட்றதுக்கு போல திடீர்னு ஒரு பழம் கிடச்சி அதை அறுத்து சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அதே போல் சாலமோனுக்கு அந்த ராஜ்யம் ஒருபாடு இல்லாமல் கிடச்சது. தேவனுக்கு மகிமை செலுத்த தெரியல. அப்பாவுடைய சிங்காசனத்துக்கு ஒரு மேன்மையை உண்டாக்கணும், ஆளுகையில் மேன்மையை உண்டாக்கணும், ஆராதனையில் மேன்மையை உண்டாக்கணும், ஜனங்களுக்குள்ள யூத கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம்னு சொன்னால் ஒரு மேன்மையை உண்டாக்கணும்னு அந்த எண்ணமே இல்லை. ஆலயத்தை கட்டின சாலமோன் தான் ஆலயத்தை பூட்டி போட்டுட்டு பாகாலுக்கு மேடைகளை கட்டி அங்கே போய் ஒரு எல்லை சொல்லுவோமா, மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசி வரை தெய்வத்துக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். ஒரு எல்லை சொல்லுங்க, மனசாட்சி சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும், பார்வை சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும். எது வரைக்கும் வளர்ந்துருக்கிறோமோ, எது வரைக்கும் தேறி இருக்கோமோ, எது வரைக்கும் தேவன் நம்மளை கனப்படுத்தியிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த எண்ணம், அதுக்கு தகுந்த வார்த்தை, அதுக்கு தகுந்த காரியங்களை செய்யணும். காலேஜ் படித்து முடித்த மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. தகுதி இருக்கு. ஒரு எல்லை சொல்லுவோமா, தகுதி இருக்கு. இப்போ நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அந்த அளவுக்கு நான் கிறிஸ்தவனாக இருந்து, கிறிஸ்தவனாக பேசி, கிறிஸ்தவனாக நினைத்து, கிறிஸ்தவனாக பார்த்து, கிறிஸ்தவனாக அன்பு கூர்ந்து, கிறிஸ்தவனாக நற்கிரிகளை செய்து, கிறிஸ்தவனாய் தேவ ஜனங்களோடு பேசணும். நான் முந்தின காலத்தில் உள்ள அந்த வாழ்க்கையும் அந்த வார்த்தை அந்த காரியங்கள் வேறு. அதை ஒன்று கூட என்கிட்ட நான் வச்சுக்கல. நான் வெகுபாடுபட்டு அதை அடியோடு தொலைச்சேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிவான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பேசுறதுனால தவறு கிடையாது, பேசுறதுனால தவறு கிடையாது. நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வேதனைப்படக்கூடாது, அவங்க இடறி போயிடக்கூடாது, அவங்க பலகீனப்பட்டு போயிடக்கூடாது, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. பேசணும். நம்ம பேசி முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு பலன் உண்டாயிருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் இயேசு பேசினார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சிலர், அவங்க வார்த்தையை கேட்கும்போதே ஒரு மாதிரி பாரமும் கவலையும் சோர்வும் பலகீனம் உண்டாகிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பலகீனம் உண்டாகிற மாதிரி. நான் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறேன், தேவனுடைய மகளாக இருக்கிறேன், நான் என்ன பேசணுங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். என்ன சொல்லுங்கள், என்ன எப்படி பேசணும், என் எதிரில் நிற்கிறவர் யார், அவருடைய தகுதி என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய குடும்பம் என்ன, மேன்மை என்ன, நான் பேசணும்னா என்ன வார்த்தைகளை கொண்டு பேசணுங்கிற அந்த வார்த்தையின் வரிகள், வரிசைகள், வார்த்தைகள், ஒழுக்கங்கள் அதில் இருக்கணும். நமக்கு இருக்கணும். சிலர் பேசும்போது அந்த ரசிக்கப்படாத காலத்தில் இருந்ததை அப்படியே பேசிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அப்படியே ஆராதிக்கிறாங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல்
அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்று என்ன செய்யாது. யாருக்கு? அசுத்தம் உள்ளவர்களுக்கும் தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இருக்காது. அவர்கள் புத்தியும் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 கடைசி 2 வரியில், 1 தீமோத்தேயு 1:18 கடைசி 2 வரியில், இந்த கட்டளையை உமக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ தேவனுடைய பார்வையில் விசுவாசமும் நல்ல மனசாட்சி உள்ள மனுஷனாக இரு என்று ஆண்டவர் சொல்றார். கடந்த நாட்களில் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, அந்த முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோடு தேவனை உம்மை ஆராதித்தது போல பின் சந்ததியில் வந்திருக்கிற நானும் என் தேவனை சுத்த மனசாட்சியோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஐயா, எனக்கு எதைப்பாங்க 19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல்ல மனசாட்சி அசுத்தமாக இருக்கும் சிலருக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மனசாட்சி என்ன செஞ்சுருவாங்க? தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டாங்கன்னா அந்த மனசாட்சி கெட்டு போயிடும், அசுத்தமாக தான் இருக்கும். பிள்ளைகளை ஒரு 10-15 வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கறதில்ல. எப்போ சேர்க்குறாங்க? முன்னாடியெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இருந்தால் இப்படி காதை தொடுறாம்பாங்க. காதை தொட்டுட்டானாக்க கிளாஸில் சேர்த்துருவாங்க. அதுதான் தேவனுக்கு மகிமையுண்டார். அதனால சில பிள்ளைகள் இங்கேருந்து கிளாஸுக்கிட்ட சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே காதை தொட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் குனிஞ்சு தொடுவாங்க. இதே குனியாதரா, நிமிந்தே தொடுறா. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதே போல் நம்ம இந்த மாதிரி காதை தொட்ட உடனே பரலோகம் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். சுத்த மனசாட்சி இருக்கணும். டெய்லி கர்த்தருடைய பிள்ளைங்க என் இருதயத்தில் என்ன இருக்குது? கர்த்தருக்கு பிரியமானது இருக்குதா? கர்த்தருக்கு ஆகாதது இருக்கா? கர்த்தருக்கு ஆகாததை என்ன செய்யணும்? அதை அப்படியே அகற்றிடணும். கர்த்தருக்கு ஆகாததை அகற்றிடணும். அப்போ ஜெபத்தில் நம்ம உட்காந்து ஜெபிக்கும் போதே கர்த்தர் கேட்பார். பாருங்க, கர்த்தர் கேட்பார். அப்போஸ்தலர் 24 கொஞ்சம் வேகம் எடுங்க. எல்லாருமே கொஞ்சம் வேகம் எடுங்க. அப்போஸ்தலர் 24:16 இந்த நாளில் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் குற்றமற்ற மகனாய் இருக்க, குற்றமற்ற மகளாய் இருக்க நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பிரயாசப்படணும், தேர பிரயாசப்படணும், முன்னேற பிரயாசப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கணத்தை பெற பிரயாசப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள், பலகீனங்கள், சரிவு, விழுதல் இல்லாதபடி நிற்க முயற்சி பண்ணுங்க. தேவனுடைய காரியங்கள் வேற, சத்தியம் சொல்கிற காரியம் வேற, நம்ம நினைக்கிற நினைவுகள் வேற. ஒரு நாளைக்கு எத்தனையோ நினைவுகள் வரும். நம்ம நினைவில் வர்றபடியெல்லாம் பேசி வாழ்ந்து, வர்றபடியெல்லாம் செய்து வாழ்ந்து, வர்றபடியெல்லாம் நடந்து வாழ்ந்தோம்னா நிலைநிற்க முடியாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிற நினைவுகளே சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற நினைவுகள் சரியாக இருக்கணும்.
ரெண்டாவது யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், வேகமாடு, யோபு 8:8 வசனத்தில், ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். ஒரு சொல்லுவோமா? இந்த முன்னோருடைய சுத்த மனசாட்சி. ரெண்டாவது, முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்னது? செய்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சொல்லுவோமா? அந்த செய்தியை நீ என்ன செய்ய? ஆராய்ந்து பாரும். ஆராய்ந்து பாரும். ஏங்க, அவர் ஆண்டவருங்க, அவர் மனுஷன் கிடையாது. அவர் மனுஷன் கிடையாது, அவர் ஆண்டவர். எவ்வளவு பெரிய பூமியை வார்த்தையில் சொன்னார். நேற்றெல்லாம் கூட அதவே தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பூமி எவ்வளவு பெருசுங்க, பூமி எவ்வளவு பெருசு. ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னு இருக்குது. இந்த பூமியை தேவன் உண்டாக்கினாருங்க. மனுஷன் உண்டாக்கியிருந்தா இவ்வளவு சமுத்திர தண்ணி பாருங்கள், உலக நாடு முழுவதும் அட்டாச்சடாக இருக்குதுங்க சமுத்திர தண்ணி. எவ்வளவு தண்ணியை பூமி தாங்குது, இவ்வளோ பெரிய மலைகளை பூரா தாங்குது, ட்ரெயினை தாங்குது, வீட்டை தாங்குது, லாரி, ஆட்டோ. ஒவ்வொரு மனுஷனும் 70 கிலோ 80 கிலோ வச்சாலும் சில பேர் 150 கிலோவெலாம் இருக்காங்க. அவ்வளோ வெயிட்டும் பூமி தாங்குதுங்க. பூமிக்கு மேலேயும் தண்ணீர் இருக்குது, பூமிக்குள்ளேயும் தண்ணீர் இருக்குது. ஒரு பழுது ஆகலைங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. ஆண்டவர் ரொம்ப பலமுள்ள தேவன். அவர் பலகீனமான வேலையை தேவன் செய்யவே மாட்டார், பலமுள்ள வேலைகளை செய்வார். இந்த சூரியன் ஆண்டவர் உண்டாக்குனார். சன்லைட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மனுஷன் உண்டாக்கியிருந்தால் அந்த அங்கே கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், அந்த அங்கிட்டு கொஞ்சம் இருட்டாக தெரியும். பிசாசு செய்தாலும் அப்படி தான் கொடுமடை செய்வான். மனுஷர்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு சொல்லுவோமா? கர்த்தர் செய்கிற எல்லாவற்றையும் செம்மையாக செய்வார் ஆண்டவர் இயேசு. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் ஆண்டவர். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். யோனாவின் புஸ்தகம் யோனா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது சிங்காசனத்தை விட்டு எழும்பி ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 40 நாளில் நினைவே அக்கினினால் அழியும்னு யோனா சொன்னார். செய்தி 40 நாளில் நினைவை என்ன செய்யும்? அக்கினினால் அழியும் நாள். அதை ஒரு சேவகன் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்கிறான், யோனா தீர்க்கதரிசன் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, நினைவை 40 நாள் அழியும்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறான்னு சொன்ன உடனே சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிட்டார். அதாங்க ஆபத்துக்கு தப்பிக்கிறது, அதான் சுதாரிக்கிறது, விழிப்படைகிறது, தேவ சித்தம் செய்வதற்காக செயல்படுகிற நேரம் அது. அப்படியே வஸ்திரத்தை கழுத்தி கருப்பு ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு சாம்பலை பரப்பி அதில் உட்காந்துட்டார். ஆடு மாடு எல்லாம் பிடிச்சு காட்டு. குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கக்கூடாது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்டக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது 3 நாளைக்கு. எல்லாருமே ரெட்டு உடுத்து ஆடு மாடுகளை பூரா ரெட்டு துணியாக மூடுங்கடா எல்லாம் அப்படின்ட்டார். எல்லாம் 3 நாள் காத்திருந்தாங்க.
அப்படி ரெட்டு உடுத்தி 10வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து. அந்த அறிவிப்பு செய்தி வந்தவுடனே உபவாசம் எடுத்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல புழுதியில் உட்காந்து எல்லாம் என்ன செய்தாங்கன்னா பாவ அறிக்கை பண்ணாங்க. என்ன செய்தாங்க? அங்கே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களை பார்க்குறாரு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் பார்த்து செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதி. இந்த மனம் திரும்புதல் சரியாக இருக்கணுங்க. காங்கிற மாதிரி ஒன்றும் காணாத மாதிரி ஒன்றும் ஒளிச்சு மறைச்சு செஞ்சாலும் மனுஷருக்கு ஒழிக்கலாம், மனுஷருக்கு மறைக்கலாம். தெய்வத்துக்கு எதையும் ஒழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. வெளியில் நின்னால் மனுஷனை வெளியில் பார்க்கலாம், வீட்டில் நின்னால் மனுஷனை வீட்டில் இருந்து பார்க்கலாம். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து வீட்டு உள்ளுக்கு இருக்கிறவங்கள பார்க்குறார். பஸ்ஸில் போகிற ஆளுகளை பார்க்குறார். திருடிக்கிட்டு போகிற ஆள் தெரியும், குடிச்சிட்டு போகிற ஆள் தெரியும், உபச்சாரம் பண்ணிட்டு போகிற ஆள் தெரியும். எல்லாத்தையும் சொந்த கண்ணால் பார்த்து கர்த்தர் தீர்மானிக்கிறார். இப்போ மனுஷன் தன்னுடைய வேலைகளை டெய்லி செய்து காமிச்சுக்கிருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வேலையை ஒரே நாள் செய்து அவர் காண்பிப்பார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ நாம் தேவாலயத்துக்குள்ளே வர்றதனுடைய நோக்கம் என்னன்னா, பூமியில் இருக்கும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் வரும்போது அவருடைய அன்பினாலே இரக்கத்தினாலே மகிமைக்குள் பிரவேசிக்கவும் தேவாலயத்துக்குள்ளே வர நாம். இதை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது பொதுவாக அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கிறார். நியாய தீர்ப்பும் தனிப்பட்ட முறையில் தான் நடக்கும். ரகசிய வரிகளை மறுரூபமாவதும், அந்த சுத்த மனசாட்சியோடு இருக்கிறவர்கள் ரகசிய வரிகளை மறுரூபம் ஆவார்கள். சுத்த மனசாட்சி இல்லாதவர்கள் மறுரூபம் ஆக மாட்டார்கள். சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து மரித்தவர்களை கடைசி நாளில் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். கர்த்தர் சொல்லுவார், உலகத்தில் எத்தனையோ அதிகாரிகள், பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, கனம் பெற்றவர்கள் இருக்காங்க, ஆளுகை செய்கிறவர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. ஒரு கோழி குஞ்சை கூட செத்ததை எழுப்ப முடியாது. கர்த்தர் சொல்லுவார், காலம் நிறைவேறிட்டு உயிர்த்து வாருங்கள் பாரு. முழு உலகத்தில் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உயிர் தழுவாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அவங்க மண்ணுக்குள்ளே படுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு என் ஆண்டவர் பேசுவார், இந்த சுமையிலிருந்து நான் வெளியேறி போகணுமே. சொந்தக்காரங்க தான் வண்டி கணக்கில் மண்ணை என் மேலே தள்ளி விட்டு எல்லாம் போயிட்டாங்க, கிடக்கிறேன் நான். என்னைக்கோ தேவன் வருவார், ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு அகிலங்களிலும் சிறந்தவருங்க. சகல அழகிலும் சகல அழகுகளிலும் மேன்மையான அழகு உடையவர் அவர். சர்வ குணங்களிலும் தங்க குணமுள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா இரக்கங்களிலும் ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. பாருங்கள், குஷ்டரோகியெல்லாம் அப்படியே தொட்டு சுகம் கொடுக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. உடனே பாருங்கள், அந்த நிமிஷத்திலே. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை யாரும் குஷ்டரோகின்னு சொல்லி பாளையத்துக்கு வெளியே குடியேற்ற முடியுமா? முடியாது. கர்த்தர் தொட்டால் எந்த மனுஷனையும் யாரும் தள்ளிவிட முடியவே முடியாது. இப்போ நான் மனுஷனுக்கு குழந்தையாய் பிறந்து மறுபடியும் தெய்வத்துக்கு நான் பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள்.
என்ன இருக்கணும்? சுத்த மனசாட்சி. கஷ்டப்பட்டாலும் அதை உருவாக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு சுத்த மனசாட்சி என்ன செய்யும்? யோனாவின் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், 2 ராஜாக்கள் 5:8, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவர் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவர் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை ராஜாவுக்கு என்ன செய்தான்? சொல்லி அனுப்பினான். நாகமான் வந்து சீரியா தேசத்திலிருந்து குஷ்டரோகத்தை நீக்க சொல்லி அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சீரியா ராஜா நிருபை எழுதி அனுப்புகிறார். என்னுடைய படத்தளபதியை நான் அனுப்புகிறேன், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கி அனுப்பும்னு சொல்லி நிருபை எழுதுகிறார். நிருபை எழுதின உடனே அதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து அவர் வாச்ச உடனே ராஜா என்ன செய்கிறார்? ஏண்டா, நான் என்னடா வைத்தியனா? குஷ்டரோகத்தை நீக்க என்னால் எப்படி முடியும்? எப்படி என்னை பகைக்க பார்க்குறான், என் நாட்டில் சண்டை யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்குறான் போல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு வஸ்திரத்தை வந்து என்னஞ்சார்? கிழிச்சுக்கிட்டார். மனுஷன் அவ்வளோதான், கிழிக்கத்தான் தெரியும். கர்த்தருக்கு வேண்டாம், எல்லாரும் வாய் தண்டா ஆண்டவரை துதிப்போம். என்னங்கய்யா அந்த மாதிரி சீரியா ராஜா எழுதி நாகமானை அனுப்பியிருக்காரு, நம்ம ராஜா வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்கிறார் அப்படின்ட்டு. நாகமான் அங்கே அனுப்ப சொல்லுப்பா, அவர் ஏன் வஸ்திரத்தை கிழிக்கிறாரு? இங்கே வர சொல்லு, சிலவேல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கட்டோம் அப்படின்னு. நாகமான் வந்த உடனே, நீ யோர்தான் நதியில் போய் 7 தடவை உட்காந்து முங்கி எந்திரி. அவன் நாகம்மா என்ன செய்கிறான்? எலிசா வெளியில் வந்து அந்த குஷ்டரோகம் உள்ள இடத்துலலாம் கையை வச்சு தடவி சுகம் தருவான்னு நினச்சானா. இவருக்கு ஒரு நினைப்பு, ராஜாவுக்கு கிழிக்கிற புத்தி, இவருக்கு தடவுற புத்தி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவன் தண்ணியில் மூழ்க சொல்லுன்ட்டு. போய் நாகமான் 6 தடவை மூழ்கின போது கூட குஷ்டம் மாறலைங்க. 7ஆவது தடவை மூழ்கி எந்திரிக்கும் போது சிறுபிள்ளை போல மாறி எழுந்தான். கீழ்ப்படுதல் இருக்கணுங்க. நதியில் போய் முக்குன்னா என்ன சொல்கிறது? நான் போய் என்ன முக்கிறதுனாக்கும் முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலமெல்லாம், பிரயோஜனப்படாது. ஆவென்றால் போவென்றால் இதை செய்யன்றால் அது இருக்கணுங்க கண்டிப்பாக. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது வயசு 75, ஆபிரகாம் மரிக்கும்போது வயசு 175. 100 வருஷம் கர்த்தருக்காக வாழ்ந்தார். தேவன் சொன்ன அத்தனைக்கும் ஆபிரகாம் 75 வயசில் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு கீழ்ப்படுதல் இருக்குதான்னு பாருங்கள். கிறிஸ்தவங்க தான் ஒருத்தரை மதிக்கிறமா இருக்கிறோமா பாருங்கள். உண்மையான அன்பு கூறமானு பாருங்கள். உண்மையான நற்கிரியை செய்கிறமானு பாருங்கள். இன்னும் சிலரை கேவலப்படுத்தி பேசுகிறது தான் நமக்கு வழக்கமாக இருக்குது, சிலருக்கு பழக்கமாக இருக்க தவிர, ஐயோ அவங்க ஏற்கனவே பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் தொல்லைக்கு ஆளானவங்க, நம்ம பேசி கேள்விப்பட்டால் இன்னமும் வேதனைப்படுவாங்களே, அவங்க ஆறுதல் அடைகிற மாதிரி நிலை நிற்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி கர்த்தருக்குள்ளே அவங்க நிலைச்சி நிற்கிறதுக்கு ஆறுதலாக பேசணுங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நான் இடையிலிருந்து தான் எனக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் உங்களை யாரையும் நான் கோச்சேன்னு சொல்லுங்கள், டென்ஷனாக பேசினேன்னு சொல்லுங்கள், ஒரு 500 ரூபா வாங்கிட்டு கொடுக்காம விட்டேன்னு சொல்லுங்கள், கஸ்டமர் என்கிட்ட 100 ரூபா கேட்டார்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஃபால்ட் தவறுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? விட்டுறணும். ஒரு சகோதரன் வேதனைப்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன்.
பேசவே மாட்டான். கர்த்தர் அநேகருடைய வேதனைகளை நீக்கினார், கண்ணீரை தொடச்சார், கவலைகளை மாற்றினார், வியாதிகளை நீக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பயங்கரமான வேலை செய்தார். ஒருத்தரை கூட கர்த்தரை அழுகிற மாதிரி திட்டுனது கிடையாது. குழந்தைகளை கூட அவர் அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார்ன்றிருக்கு வேதத்தில். ரொம்ப பாசமுள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏழைகளை ரொம்ப நேசிக்கிறவர். பாருங்க, ஏழைகளை நேசிக்கிற தேவன். வியாதியஸ்தரை, சமுதாயத்தில் தள்ளிவிடப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை, தாய் தகப்பன் இழந்து போன பிள்ளைகளை, புருஷனை இழந்த விதவைகளை எல்லாம் தேவன் அப்படி ஆதரிப்பார். அதனால தான் சர்வ உலகத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், சர்வ சிருஷ்டிகளுக்கும் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர். ஒரு அல்ல சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், லூக்கா 7:15 லூக்கா 7:15 மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். தாயினிடத்தில் 17வது வசனம், இந்த செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. 6 நாள் வேலை செய்கிறோம், 6 நாள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், 6 நாள் ஆராதிக்கிறதில்ல, வாரத்தில் 1 நாள் ஆராதிக்கிறோம். ஒரு நாளில் 24 மணி நேரம் ஆராதிக்கிறதில்ல, 2 மணி நேரம் ஆராதிக்கிறோம். அந்த வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்கு ஒரு சகோதரனுக்கு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்க, ஒரு சகோதரிக்கு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்துருக்கும் போது அந்த 1 நாளும் ஆராதிக்காமல் ஆராதனையை தள்ளி போட்டுட்டு சுயநலமாய் சுய காரியங்களாய் இருக்கிறாருன்னா கர்த்தருடைய வருகை நாளில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். கர்த்தரை நாம் தேடலை, கர்த்தரை மதிக்கலை, கர்த்தரை கனம் பண்ணலை. தேவன் கொடுத்த ஆராதனையை பொறுப்போட, கரிசனையோட, உண்மையோட, உத்தரவாதத்தோட, வைராக்கியத்தோட அவருடைய ஆராதனை செய்து நிறைவேற்றணுங்கிறதான அந்த ஒரு ஃபீலிங்கோடு கூட வரணும். பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை புசித்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரவும் பகலும் நாம் சுவாசிக்கிற காற்று கவர்மெண்ட் கொடுத்த காற்று அல்ல. தேவன் தேசம் முழுவதுக்கு ஒரு மெல்லிய காற்று அனுப்புகிறார், எல்லாம் சுவாசித்து வாழும்படியாய். சகல ஜீவராசிகளும் காற்றை சுவாசித்து வாழ இவ்வளவுக்கும் கொடுக்கிறார். ஒரு சிலிண்டரில் 13 கிலோ காற்று அடைச்சி கொடுத்தாக்கும் 809,000 ரூபா கொடுக்க வேண்டும். 845 நினைக்கிறேன். 13 கிலோ காற்று 845. கர்த்தர் எல்லாம் இலவசமாய் நமக்கு தருகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மனுஷனுடைய சரீரத்தை உண்டாக்கி எங்கே மூளையை வைக்கணுமோ, கண்ணை வைக்கணுமோ, காதை வைக்கணுமோ, மூக்கை வைக்கணுமோ, வாயை வைக்கணுமோ, பார்த்திங்கன்னா அங்கே உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே பிளாஸ்டிக் பையில் போட்டு வச்ச மாதிரி வச்சுருக்கிறார் அம்பட்டி. மனுஷன் பயங்கரமாக பல்ட்டு அடிக்கிறான், அங்கே தாண்டுறான், இங்கே தாண்டுறான். அவன் தாண்டி விழுகும்போது அப்படி டக்குன்னு அந்த இருதையும் திருப்பிக்கிச்சுன்னா அத்தோட சரி செத்து போயிடுவான். என்ன செய்தாலும் அசையாமல் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இப்படி அங்கே காற்று தான் அப்படியே வந்து வாயில் வார்த்தையாக மாறுது. காற்று தான் உள்ளேருந்து வாய்க்கு வந்து வாயில் வந்து என்ன செய்யுது, வார்த்தையாக மாறுது. இந்த வாயின் வார்த்தையை உலகத்துக்கு, உலக பொருளுக்கு நிறையா பேசி செலவழிக்கிறாங்க. தெய்வத்துக்குன்னு அதிகமான பேர் பேசுகிறதே கிடையாது. எதுக்கு வேணாலும் நான் பேசுவேன்,
இயேசுவுக்கு மட்டும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வாலிபனை எழுப்பின செய்தி இந்த தேசம் முழுவதும் என்ன செய்தது? பிரசித்தமாயிற்று. செய்தி முதலாவது சுத்த மனசாட்சி, ரெண்டாவது செய்தி, மூன்றாவது அப்போஸ்தலர். நல்லா உற்சாகமாக இருங்க ஆராதனையில், ரொம்ப சோர்ந்து போய் உட்காராம. அப்போஸ்தலர் 22:3 கடைசி 2 வரியில், அப்போஸ்தலர் 22:3 கடைசி 2 வரி, முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை துதித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன். வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்ட நீங்கள் தேவன் மேலே வைராக்கியமாக இருக்கிறது போல நானும் என்ன செய்கிறேன்? வைராக்கியமாக இருக்கிறேன். நானும் கூட கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? வைராக்கியமாக இருக்கணும். இப்போ தாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை இப்படி விடுறதை பார்க்குறேன். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜனங்கள் ஆராதனைக்கு வருவாங்க பாருங்கள், எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க. கை குழந்தைக்கும் ஒயிட்டு ட்ரெஸ் போட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே ஓட்டமும் நடையுமா வருவாங்க பாருங்கள், ஓட்டமும் நடையுமா வருவாங்க. வந்துட்டு அங்கே கிணறு இருக்கும், வாளியில் தண்ணி இறைச்சி கை காலை கழுவி தொடச்சிட்டு வந்து நெடுமுழங்காலன்னு கையை உயர்த்துறவங்க, கையை கூப்புறவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திரும்பி பார்த்தோம்னா மகிமையாக இருக்கும் பாருங்க. அந்த ஜனங்களோடு இருந்தபோது இன்னும் அதில் சில காரியங்கள்லாம் நம்ம பகுத்து ஆராய்ந்து அந்த சந்தோஷங்களை அனுபவிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி இப்போ நான் யோசிக்கிறேன். பாட்டு பாடணும் அப்படி சும்மா பரலோகமே உள்ளே இருக்கிறது போல் ஃபீலிங் ஆகும். அப்படி பாடி தேவனை என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. பாட்டு ஆராதனைக்கு அவ்வளோ வேகமாக வருவாங்க. ஆமாம், அவ்வளோ வேகமாக வருவாங்க. தேவனுக்கு மகிமை. ஆராதனைகளில் பலகீன நேர்ந்தராத இருக்கிறதுக்காக ஒரு இசைக்கருவி நான் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். முன்னாடியே அடிச்சா சும்மா கெதி கலங்கிற மாதிரி பாருங்க. நீ கையை தட்டுவாங்க, சவுண்ட் இருக்காது. பாட்டு பாடுறதுக்கு வாய் அசைப்பாங்க, பாட்டு சத்தம் கேட்காது. அப்படின்னா இன்னும் ஆழமாக நம்ம தெய்வத்தை அறியலை. தேவனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய நிறங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய அன்பு, அவர் செய்கிற நன்மைகள், நற்கிரிகளை நாம் இன்னும் ஆழமாக அறியலை. அதனால அப்படியே சும்மா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வேத பிரமாணத்தில் வளர்க்கப்பட்டு நீங்கள் எல்லாரும் தேவன் மேல் வைராக்கியமாக இருக்கிறது போல நானும் என்ன செய்தேன்? வைராக்கியமாக இருந்தேன். வைராக்கியம். சகோதரிகளும் சகோதரிகளும் வைராக்கியமாக இருக்கணும் ஆண்டவர் இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் நிதானமாக வசனத்தை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக தேவன் விளங்க பண்ணுவார்.
யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், யாக்கோப்பு 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று அந்த பிரமாணத்தை என்ன செய்யணும்? நல்லா உற்று பார்க்கணும். எப்படி எழுதியிருக்குது, அது எந்த காலத்தை குறித்து சொல்கிறாரு, யாரை குறித்து சொல்கிறாரு, இது வாக்குத்தத்தமா, இது சிச்சையா, இது கண்டிக்கிறாரா, இது தண்டிக்கிறாரா, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அதை உத்து என்ன செய்யணும்? பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. இந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு வாசித்து ஆராதித்து அந்த பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதுக்கு ஏற்ற கிரிகள் செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். செய்கைகள், அதாவது சரீரம் வளர்றதை பற்றி, சரீரத்தின் தேவைகள் வளர்றதை பற்றி யோசிக்காமல் ஆத்மீக நிலைமையில், ஆத்மாவில் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி வளரணும். கவனிங்க, ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க. ஆராதனை முடிச்சுட்டு போன உடனே 4 பேர் இருந்தால் 4 பேரோடு அந்த குடும்பத்தில் இருப்பீங்க. 5 பேர் இருந்தால் 5 பேரோடு அந்த குடும்பத்தில் இருப்பீங்க. 2 பேர் இருந்தால் 2 பேர் அந்த குடும்பத்தில் இருப்பீங்க. அந்த 2 குடும்பம் தான். அந்த 2 குடும்பத்து வேலை, 2 குடும்பத்தினுடைய வருமானம், 2 குடும்பத்தினுடைய சாப்பாடுகளை பகிர்ந்து 2 பேராக குடியிருப்பீங்க. அப்படி விசுவாச வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கு ஆராதனையில் ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எதில்? எல்லாரும் சொல்லுங்கள். ஆராதனையில் உங்களுக்கு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும். அந்த ஆராதனையில் ஐக்கியத்தை கொடுத்து அந்த ஆராதனை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆராதனையை அவருடைய பார்வையில் நாம் எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறோம்? இப்போ ஆண்டவர் என்னை அழைத்து அவருடைய ஊழியத்தில் எனக்கு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோமா? கடந்த நாட்களிலிருந்தும் இன்றைக்கும் இனிமேலும் பாருங்கள், இந்த ஊழியத்தை எப்படி செய்கிற ஒவ்வொரு விதங்களிலும் நீங்கள் கவனிக்கணும். குடும்பத்தை மனுஷர் சொல்கிறத கேட்டு நடத்திடலாம். ஆனால் ஊழியத்தை தேவன் சொல்கிறத கேட்டு தான் நான் செய்ய முடியுமே தவிர சகோதரர்கள் சொல்கிறத கேட்டு, சகோதரிகள் சொல்கிறத கேட்டு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. சரியா தவறா? அதுக்காக நான் அங்கே முழங்காலில் நிற்கிறேன். நான் இந்த செய்திக்கு நான் கேட்டேன் காலையில் ஆண்டவர்கிட்ட. ஒரு அல்ல சொல்லுவோமா? அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவரே தெய்வமே, உம்முடைய வார்த்தையா, உம்முடைய வார்த்தை அங்கே சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தானே. காலில் மிதித்து கையில் பிணைஞ்சு உருவாக்கப்பட்ட களிமண்ணிலிருந்து வந்தவன் தானே. நீர் மகிமையிலிருந்து வந்தவர், நான் களிமண்ணிலிருந்து வந்தவன். அங்கே போய் வசனம் சொல்லணும்னா உங்களுடைய வசனத்துக்குரிய கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும், உதாரணங்களை சொல்லணும், உவமைகளை சொல்லணும், அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தணும். நான் ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணுனா எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு வரணும். எனக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ நீங்கள் ஒரே குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கு இருக்கிறீங்க. நான் அப்படி எல்லா குடும்பத்தோடையும் நான் இசைவாக இருக்கிறேன். போன வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் சரி, ஆலோசனை சொல்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் பட்சபாதம் இல்லாமல் நான் செய்யணும். இவர் என்ன ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுகிறார், இவர் என்ன அங்கே போய் பேசுகிறாருன்னா அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்கன்னார். எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும். என்றைக்கு நான் ஆண்டுடைய பைபிளை கையில் எடுத்தனே அன்றைக்கு
ஸ்தோத்திரம். இயேசுவை பின்பற்றுற விதத்தில் ஜீவனிலும் மரணத்திலும் அவரை பின்பற்றணுங்கிறது வைராக்கியமாக நான் ஆண்டவருடைய சத்தியத்தை கையில் எடுத்தேன். என்ன நேர்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக நடக்கு. ஒரு ஆள் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தில் நான் வந்தாலும் 55 வருஷம் தனி மனுஷனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்த பாதைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்திருக்கிற பாதைகளை யோசிங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம கையில் இருக்கிற பெரும்போக்காக இருந்தாலும், நம்ம கையில் இருக்கிற கிரைய சொத்தாக இருந்தாலும், ஆண்டவர் வரும்போது பெரும்போக்கையும் கிரைய சொத்தையும் விட்டுட்டு தாங்க நம்ம போகணும். இதுலேருந்து ஒரு பின்னூசியை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ என்ன நம்ம சாப்பிட்டு உடுத்தி அனுபவிக்கிறோமோ, இப்போ என்ன அந்த புனிதருக்கு ஒன்றை கொடுக்குறோமோ, அதுதாங்க அங்கே போகும்போது அது நமக்கு கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பார். ஒரு வேளை சொல்லுவோமா? சோதரம். அந்த பூரண பிரமாணத்தை என்ன செய்யணும்? கொஞ்சம் உற்று பார்க்கணுங்க. அப்படியே கொஞ்சம் உற்று பார்க்கணும் அந்த பூரண பிரமாணத்தை. சங்கீதம் 119 வேகமாடுங்க. சங்கீதம் 119:16 உம்முடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களில் நான் என்ன செய்கிறேன்? அந்த வேத பிரமாணத்தினாலே போதிக்கப்பட்டு வேத பிரமாணத்தை கை கொண்டு நிலைத்திருந்து அவர்கள் எல்லாரும் தேவன் மேலே என்ன செய்தார்கள்? வைராக்கியமாக இருந்தார்கள். பவுல் அப்படியே தேவன் மேலே என்ன செய்தார்? வைராக்கியமாக இருந்தார். நீங்களும் என்ன செய்யணும்? சகோதரிகள் என்ன செய்யணும்? இருக்குதான்னு பாருங்க, இருக்குதான்னு பாருங்க. பவுலிலிருந்து சீசர்கள் எல்லாருமே ரத்த சாட்சியாகவே மறிச்சிட்டாங்க கர்த்தருக்காக. டெய்லி நான் அந்த பாடுகள், பிரயாசங்கள், கப்பல் சேதங்கள், மனுஷனால் உண்டான அத்தனையும் வேதத்தில் புரட்டி புரட்டி நான் வாசிக்கிறதுனால தான் கர்த்தருக்குள்ளே நான் பலன் கொண்டு நிற்க முடியுது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால எல்லாரும் பலன் கொண்டு நிற்கிறது போல சீசர்களும் இரத்தத்தை தண்ணி மாதிரி சிந்தினாங்க கர்த்தருக்காக. நம்ம ரத்தம் தான் ஒரு சொட்டு கூட ஏசுனாருக்கா கீழே வடியல. வேர்வையாவது வடிஞ்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஒரு முறை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரமாணத்திலே அவர்கள் போதிக்கப்பட்டார்கள். பிரமாணத்தை உற்று பார்த்தார்கள். பிரமாணத்தில் நான் என்ன செய்கிறேன்? பிரமாணத்தில் மன மகிழ்ச்சியாய், அதில் தாங்க நமக்கு சந்தோஷம் இருக்கணும். பொண்ணு வெள்ளி இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தாங்க, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. ஸ்டாண்டர்டானது கர்த்தர், ஸ்டாண்டர்டானது பரலோகம், ஸ்டாண்டர்டானது ஆண்டவருடைய வசனம், ஸ்டாண்டர்டானது நம்முடைய ஆத்துமா. இது அங்கே போய் சேரணும். இப்போ பிரசங்கம் பண்ணுறோம், கேட்குறேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் வந்தார்னா அங்கேருந்து நீங்கள் போயிடணுங்க. அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள். ட்ரெயினுக்கு போகிறோம்னா 5 பேர் இருக்கிறாக்க, 5 பேர்த்துக்குமே டிக்கெட் எடுக்கணுங்க. 4 பேர் டிக்கெட்டுக்கு எடுக்கிறோம். ஒரு